ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த மாதம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். கர்த்தர் அதிசயமானவர் என்கிறதை இந்த மாதம் உங்களுக்கு உறுதிப்படுத்த போகிறார். எகிப்து தேசத்திலே அவர்களை புறப்பட்ட அந்த நாளிலே எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்தாரோ அந்த அதிசயம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகிறது. ஒன்று, ஆண்டவர் தயவு என்கிற ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தார். உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் போய் நிற்கிற எல்லா இடத்திலையும் ஒரு தயவு கிடைக்க போகிறது. கடினமான சில இருதயங்கள் நமக்காய் திறக்கப்பட போகிறது. இரண்டாவது அதிசயம், கர்த்தர் அவர்களை வித்தியாசப்படுத்தி கர்த்தர் காண்பித்தார். 400 வருடம் ஒரே வாழ்க்கை, ஆனால் கர்த்தர் அடுத்து ஒரு வித்தியாசம். இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கையை தாண்டி ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தரப்போகிறார். மூன்றாவது, அவர்களை விடுதலை என்கிற ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் அவர்களுக்கு செய்தது போல இத்தனை ஆண்டுகளும் தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிற அத்தனை சாபங்கள், மரண கண்ணிகள், நஷ்டங்கள், கர்த்தர் விடுதலை என்கிற ஒரு அதிசயத்தை காண பண்ண போகிறார். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென்.